மக்களே நேராக எக்ஸ் வலைதள பக்கம் போங்களேன். ஆண்டர்சன் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு கடிதம் எழுதியிருப்பார். ஹிட்டன்பர்க் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா பர்சனல் நோட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை போட்டிருப்பாங்க. உள்ளே அப்படியே தெளிவாக படித்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தை கலைக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியுது. ஏன் கலைக்க போகிறாங்க, எதுக்கு கலைக்க போகிறாங்க அப்படிங்கிறத சில விஷயங்களாம் சொல்லாமல் சொல்லியிருப்பாங்க. இந்த நிறுவனம் கலைக்கப்படுறதுக்கும் ட்ரம்ப் பதவி ஏற்கிறதுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த நிறுவனம் இதுவரைக்கும் என்ன சாதிச்சது அப்படின்னு சொல்லி இந்த நிறுவனத்தோட சாதனைகளை சில பேர் பட்டியலிட்டு இருக்காங்க. இந்த நிறுவனம் கலைக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இந்த வீடியோவில் எல்லாத்த பற்றியும் அப்படியே ஓரளவு அப்படியே தொட்டுட்டு வந்து இந்த செய்தி எந்த கோணத்தில் இருக்குது, என்னாச்சு, இந்த நிறுவனம் இப்படி ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல், இது இந்த நிறுவனம் பண்ணியிருக்க போல், இந்த நிறுவனத்தை இதற்காண்டி கலைக்கிறார் போல் அப்படின்னு சொல்லி ஒரு பேசிக்காக இருக்கக்கூடிய பல தகவல்களை இந்த வீடியோவில் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறேன். ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டதுக்கும் ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றுக்கிறதுக்கும் நிறையா விஷயங்கள் தொடர்புபடுத்தி பேசிகிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் அவர்கள் 2017 காலகட்டத்தில் பதவி ஏற்றுக்கிற போது இந்த நிறுவனம் ஓப்பன் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றுக்கிற போது இந்த நிறுவனத்தை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. இந்த நிறுவனத்தை க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பர்சனல் நோட்லேயே ஆண்டர்சன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என் ஃபேமிலிக்கு லாஸ்ட் இயரே நான் சொல்லிட்டேன், இப்போ தான் நான் பொது வெளியில் சொல்கிறேன், இது ஒரு மிக முக்கியமான முடிவு என் வாழ்க்கையில். இந்த நிறுவனம் இருக்கிறதுனால நான் இந்த நிறுவனத்துக்காண்டி சில விஷயங்களை அந்த இழப்பை என்னால் ஈடு செய்ய முடியல. இந்த நிறுவனம் தான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இருக்க வேணாம், என்னுடைய வாழ்க்கையோட ஒரு அங்கமாக ஹிட்டன்பர்க் இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இன்ட்ரோவில் கூட ஒரு விஷயத்த சொல்லாமல் மறந்துட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாட்களில் ஒரு 6 மாதத்துக்குள்ளே எங்களுடைய இன்வெஸ்டிகேஷன்லாம் எப்படி இருக்கும், நாங்கள் எப்படிலாம் சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறதெல்லாம் பொதுவெளிக்கு நான் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். எப்படி நாங்கள் தேடுவோம், எப்படி ஆராய்ச்சி ஆரம்பிப்போம், எப்படிலாம் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டேயில் ஒரு 6 மாதத்துக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்களை நான் வந்து பொதுவெளியில் ஒரு சில காணொலிகளை தயாரித்து போடலாம் அப்படிங்கிற முடிவெடுத்திருக்கேன் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாரு. இது ஏன் நான் செய்கிறேன்னா, இந்த நிறுவனத்தில் இந்த மாதிரி யாராவது ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் அத்தனையுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய லாஸ்ட் இயர் ப்ராஜெக்டை கூட நான் கம்ப்ளீட் பண்ணி பங்குச்சந்தைகிட்ட நான் முறையிட்டேன். அதாவது அமெரிக்காவில் தலைமையாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த நிறுவனம் அமெரிக்க பங்குச்சந்தையெல்லாம் நான் ரிப்போர்ட் பண்ணிட்டேன். எங்களுடைய கடைசி ப்ராஜெக்டை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா 11 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அந்த 11 பேரை வச்சு தான் இவ்வளோ பெரிய நிறுவனத்தை நாங்கள் நடத்தினோம். கிட்டத்தட்ட 7 மிக முக்கியமான சாம்ராஜ்யத்தை நாங்கள் தகர்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உலக பல பணக்காரர்கள் நாங்கள் வந்து சண்டை போட்டிருக்கோம். அந்த பணக்காரர்கள் மூலமாக பல சாம்ராஜ்யங்களை நாங்கள் ஆட்டங்காண வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 100க்கும் மேற்பட்ட சிவில் கிரிமினல் வழக்குகளை நாங்கள் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு, நாங்கள் அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற சில விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ இந்தியா அப்படிங்கிற ஏரியாலையும் ஹிட்டன்பர்க்கையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதானி தான். நம்ம யாருமே நமக்கு வேறு யாருமே ஞாபகம் வர மாட்டாங்க. அதானி மேலே 2023 காலகட்டத்தில் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு பெரும் அதிர்வலை ஏற்படுத்தினுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா செபியோட தலைவராக இருக்கக்கூடியவங்க மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அதானிக்கு ஃபேவராக இருக்காங்க அப்படிங்கிற மிக முக்கியமான குற்றச்சாட்டு வச்சாங்க. ஸோ இந்த 2 குற்றச்சாட்டுகள் மூலமாக ஹிட்டன்பர்க் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையும் ஃபேமஸ் ஆகிறாங்க. ஆனால் ஹிட்டன்பர்க் வந்து ஃபஸ்ட்டு எங்கே ரொம்ப ஃபேமஸ் ஆகிறாங்கன்னா 2020 ஒரு மின்சார லோடு சம்மந்தப்பட்ட ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிக்கோலா நிறுவனத்தோட மோசடிகளை பற்றி பெரிய லெவலில் புதுவெளி கொண்டு வரும்போது தான் ஹிட்டன்பர்க் பெரிய லெவலில் உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆகிறாங்க. 2017 ஆரம்பித்தாலும் 2020க்கு மேலே ஹிட்டன்பர்க் அப்படின்னு வந்தாவே அச்சோ இவங்க அப்படிங்கிற ஒரு டோனுக்கு பெரிய லெவலில் பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் போனாங்க. ஏன்னா இவங்க பேசுகிற வார்த்தைகள், இவங்க சப்மிட் பண்ணுற ஆவணங்கள்லாம் பெரிய லெவலில் பொதுமக்கள் நம்புகிற வகையிலும் பங்குச்சந்தையில் ஈடுபடுறவங்க நம்புகிற வகையிலும் அவ்வளவு தூரம் தரவுகளோட மிகப்பெரிய ஆராய்ச்சி அடிப்படையில் விஷயங்கள் அத்தனையுமே செய்வாங்க. இவங்க அதானியை தொடரும்போது பார்த்தீங்கன்னா அதானி வந்து 4வது உலக பணக்காரராக இருந்தார். ஹிட்டன்பர்க் அந்த ரிசர்ச் பேப்பர் வந்த பிறகு அதானி ஒரே நாளில் 20வது இடத்துக்கு போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் மீண்டும் வருவாப்புல. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஹிட்டன்பர்க் வந்து செபி அவர்களை பற்றி ஒரு அறிக்கை வெளியிட்டோன்னா மீண்டும் கீழே போவாப்புல. ஸோ இந்த மாதிரி அதானி அவர்களோட வீழ்ச்சியில் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஹிட்டன்பர்க்கோட பங்களிப்பு மிக பிரதானமானது. ஸோ ஹிட்டன்பர்க் ரிசர்ச் பேப்பர் வந்த பிறகு அதானி பங்குச்சந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே நாளில் 12 லட்சம் கோடி அமௌண்ட்டை இழந்தாப்புல. எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு! ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா 12 லட்சம் கோடி. ஸோ இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு நிறுவனம் திடீரென்று சாத்தப்பட்டது அப்படிங்கிறதுக்கு பெரிய அதிர்வலைகளாக தான் இருக்குது. ஸோ இந்த நிறுவனம் சாத்தப்பட்டதுக்கு அவரே சில விஷயங்கள் சொல்கிறாரு. என்னுடைய உடல்நிலை காரணமானு சொல்லி கேட்டிங்கன்னா அதற்கு காரணம் கிடையாது. அச்சுறுத்தலா
அச்சுறுத்தலுக்கெல்லாம் நாங்கள் பயப்படுற ஆள் கிடையாது. அச்சுறுத்தல் இருந்தால் மிகப்பெரிய 7 நிறுவனங்களை நாங்கள் அசைச்சு பார்த்துருக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. வேறொரும் புறக்காரணங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அரசாங்க ரீதியாக அரசியல் ரீதியான காரணங்களான்னு கேட்கும்போது அதெல்லாம் கிடையாது, என்னுடைய வாழ்க்கையோட அங்கமாக இது இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறுவனங்கள், ரிசர்ச் பேப்பர் சம்மந்தப்பட்ட நிறுவனங்களை ஆரம்பிக்க யாரும் வந்தாலும் என்னுடைய பங்களிப்பு, என்னுடைய உதவி நிச்சயமாக இருக்கும். என் டீமில் இருக்கக்கூடிய 11 பேரில் யாராவது ஒருத்தவங்க இதை வந்து கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்டாலும் அவங்களுக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன், முடிஞ்ச அளவு நான் உதவியாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஆனால் நான் முழுக்க அவங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவேனே தவிர அவங்களோட ப்ராசஸில் இன்வால்வ் ஆக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஸோ இந்த ரிசர்ச் அப்படிங்கிறது என் வாழ்க்கையோட ஒரு அங்கமாக இருக்கட்டும். அதாவது ஆண்டர்சன் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு காலகட்டத்தில் ரிசர்ச் அப்படிங்கிற ஒன்றை பண்ணார் அப்படிங்கிற மாதிரி இருக்கட்டும். இதை நம்ம எப்படி கம்பேர் பண்ணிக்கலாம்னா, பிரசாந்த் கிஷோர் அவர்களை கம்பேர் பண்ணிக்கலாம். ஒரு 10 வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் வேலை செஞ்சார். அடுத்த 10 வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா தேர்தல் வியூகம் வகுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணார். அடுத்த 10 வருஷம் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பீகாரில் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கார். ஸோ அந்த மாதிரி இவரோட அந்த தேர்தல் யுக்திங்கிறது ஒரு வாழ்க்கையோட அங்கம் மாதிரி ஆண்டர்சன் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த ஹிட்டன்பர்க் அப்படிங்கிறது என் வாழ்க்கையோட அங்கமாக இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் அவர் பெரிய லெவலில் ஆசைப்படுறாரு. பட் இதை பின்னணியில் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் பதவி ஏற்றுக்கிட்ட போது மிகப்பெரிய விஷயங்கள், இஸ்ரேல் ஹிமாஸோட போர் நிறுத்தத்துக்கு பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. லாஸ் ஏஞ்சல்ஸில் பார்த்தீங்கன்னா தீ விபத்து அப்படிங்கிறது திட்டமிட்டதா அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்த பேசுகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹிட்டன்பர்க் அப்படிங்கிறதும் ட்ரம்ப்போட ஒரு வகையான ஐடியா அப்படின்னு சொல்லி, ட்ரம்ப்புக்கு முன்னாடி ட்ரம்ப்புக்கு பின்னாடின்னு சொல்லி ஹிட்டன்பர்க் விஷயத்தையும் அவட தொடர்புபடுத்தி பேசக்கூடியவங்களும் இருக்காங்க. இந்த நிறுவனத்தை பார்த்தீங்கன்னா 2 வகையாக பார்க்குறாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஷார்ட் சேல்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஒரு சில பேர் என்ன பார்க்குறாங்கன்னா, நன்கொடைகள் அடிப்படையில் பங்குச்சந்தை ரொம்ப உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுற ஒரு நிறுவனமாக அந்த நிறுவனத்தை பார்க்குறாங்க. இந்த நிறுவனம் முழுக்க செயல்படுறது பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை மோசடிகளை தவிர்க்கிறதுக்கு தான், லாப நோக்கமற்ற நிறுவனம் சொல்லி சில பேர் பார்க்குறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்துக்கு அஜெண்டா இருக்குது, இது வந்து ஷார்ட் சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணி குறுகிய காலத்தில் பெரிய லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அடிப்படையில் இந்த நிறுவனம் செயல்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் இந்த மேல் முன் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க இந்த 2017 to 25 கூட வச்சுக்கோனா 24 வச்சுக்கலாம். இந்த 8 வருஷத்தில் ஹிட்டன்பர்க்கோட தாக்கம் அப்படிங்கிறது பங்குச்சந்தை விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துகிற நிறுவனம். இந்த நிறுவனம் தன்னுடைய பயணத்தை முடிச்சுக்கிறேன்னு சொன்னதுக்கு சரியான குறிப்பிட்ட காரணம் அந்த நிறுவனம் சொல்லலை. ஸோ இதில் பல காரணங்கள் இருக்குது. ட்ரம்ப் ஒரு வகையான காரணமாக இருக்கலாம், இல்லை தேவையற்ற எதிர்ப்புகளை அவர் சந்தித்தது ஒரு காரணமாக இருக்கலாம், இல்லை அவங்க குரூப்புக்குள்ளே ஏற்பட்ட சில முரண்பாடுகள் காரணமாக இருக்கலாம், இல்லை உண்மைக்குமே அவர் சொன்னபடி என்னுடைய வாழ்க்கையோட அங்கமாக இது இருக்கட்டும் சொல்லி ஆசைப்பட்டிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதற்கு புறக்காரணங்கள் பல இருக்கலாம். பட் எது சரியான காரணம் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. ஆனால் ஒரு விஷயம் தெரியுது, இது உட்காந்தோன்னா அதானியோட பங்கு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம ரொம்ப தெளிவாக பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.